இங்க ஒரு நாட்டோட இளவரசன் அவன் நாட்டுல ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு டிராகனோட குட்டிங்களை முட்டையில இருந்து வெளியே வந்த அடுத்த செகண்டே குத்தி கொடூரமா கொண்டுறான். சோ அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த டிராகன் வந்துட்டு அவன் கூட வந்தவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு, ஆனா இவனை மட்டும் கொல்லாம அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னா, உன்னை இப்படி சப்பையா சாகடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட வலி வந்துட்டு உனக்கு புரியாது. சோ என்னோட வலியை வந்து நீ உணரணும் அப்படின்னா உனக்கு ஒரு டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்குது. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, அடுத்து இந்த ராஜாவோட வம்சத்துல பிறக்க போற ஒவ்வொரு பெண் குழந்தைங்களையும் தனக்கு பலி கொடுக்கணும், இல்ல அப்படின்னா உன்னோட நாட்டையே எரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்க. சோ அந்த அக்ரிமெண்ட் படி இந்த ராஜா வந்துட்டு அவனோட வம்சத்துல பிறக்க போற பெண் குழந்தைங்களை இந்த டிராகனுக்கு வந்துட்டு பலி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இவன் செம்ம உசாரு. அதுக்கு பதிலா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஆக்சுவலி ஒரு பெரிய நாட்டோட இளவரசன். சோ அதனால இவனோட பலத்தை யூஸ் பண்ணி இந்த குட்டி குட்டி குறுநில நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த நாட்டை சேர்ந்த இளவரசிங்களை ஆசை வார்த்தை பேசி இவனோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி அவனோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட வம்சத்துல பிறந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகனுக்கு வந்துட்டு பலி கொடுத்துறான். சோ அதுபடி இவன் வந்துட்டு வருஷம் வருஷம் ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த கோயிலுக்கு ஆடு வெட்டுற மாதிரி இந்த பொண்ணுங்களை வந்துட்டு இந்த டிராகனுக்கு பலி கொடுத்துட்டு இருக்க. சோ அப்படிதான் இப்ப எலோடி அப்படின்ற ஒரு குறுநில நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்துட்டு இவனோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அதே மாதிரி இந்த டிராகனுக்கு வந்துட்டு பலி கொடுக்கறதுக்காக அந்த டிராகன் கோயில தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா மத்த இதுக்கு முன்னாடி இவங்க பலி கொடுத்த பொண்ணுங்க மாதிரி ரொம்பவே இன்னசென்டான பொண்ணே கிடையாது. ஏன்னா ரொம்ப தில்லான ஒரு பொண்ணு. சோ இவன் என்ன பண்ணானா, இவ எப்படியோ போராடி ஒரு வழியா அந்த டிராகன் கோயில இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சோ இதனால அந்த டிராகன் வந்துட்டு பயங்கரமா கடுப்பாயிருது. எப்பரா அவன் மட்டும் இந்த கோயில இருந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா, போயிட்டு அவனோட நாட்டையே அப்படியே எரிக்க ஆரம்பிக்குது. சோ இதனால பயந்து போன அந்த ராஜ குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த எலோடி அப்படின்ற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. பாவம் அது குட்டி பொண்ணு வேற. அவளை அவசர அவசரமா கடத்திட்டு வந்து இவனோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம அவளை தூக்கிட்டு போயிட்டு இந்த கோயில போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அந்த டிராகன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொண்ணை வந்துட்டு கொல்லல. ஏன்னா இதனால வரைக்கும் அந்த டிராகன் கிட்ட இருந்து எந்த பொண்ணுமே எஸ்கேப் ஆனதே கிடையாது. ஆனா அந்த எலோடி அப்படின்ற பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆனதுனால, நீ கண்டிப்பா உன்னோட தங்கச்சி காப்பாத்துறதுக்கு இந்த கோயிலுக்குள்ள வந்து தானே ஆகணும், வாடி பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியை பிணை கைதியா பிடிச்சி வச்சிட்டு இருக்க. சோ இதனால அந்த எலோடி வந்துட்டு வேற வழியே இல்லாம அவளோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக திரும்ப அந்த கோயிலுக்குள்ள போறா.